டொரண்டோ பெரும்பாகத்தின் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கனடாவின் முக்கிய நெடுஞ்சாலையான 401 இல் பல இடங்களில் விபத்துக்கள் ஏற்பட்டு சாலைகள் மூடப்பட்டன. மேற்கு நோக்கி செல்லும் 401 பாதையில் சீடர் கிரீக் சாலை மற்றும் ஆக்ஸ்போர்ட் சாலை 29ற்கு இடைப்பட்ட பகுதி காலை 11 மணியளவில் மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியளவிலும் மற்றொரு தொடர் வாகன விபத்து நிகழ்ந்துள்ளது. மோசமான வானிலை மற்றும் வழுக்கும் சாலைகளே இந்த விபத்துக்களுக்கு காரணம் என ஒன்டாரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல கிழக்கு நோக்கி செல்லும் 401 பாதையில் குயில்ப் லைன் அருகே 2 பெரிய ட்ரெய்லர் லொரிகள் மோதிக்கொண்டதால் அந்த பாதையும் தற்காலிகமாக மூடப்பட்டது. பிற்பகல் 3 மணியளவில் இப்பாதை மீண்டும் திறக்கப்பட்டது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவசியமான தேவைகள் இல்லை என்றால் இன்று சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்த்து வீடுகளிலேயே இருக்குமாறு போலீஸ் அதிகாரி கெர்ரி ஷ்மிட் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பனிப்புயல் கடந்து செல்லும் வரை மக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.